வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நான் முயற்சிங்கிற தலைப்பில் ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எதுக்காக இந்த கதைனா, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருப்போம். ஆனால் நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்னாலாம் முடியாதுப்பா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு ஒதுங்கிக்குவோம். இந்த மாதிரி யோசிக்கிறதுனால நம்ம முன்னேற்றம் தடைபடுது இல்லைங்களா? இந்த விஷயத்தை உணர்த்தும் விதமாக ஒரு கதை சொல்கிறேன். அது மூலிமா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஒரு நாட்டில் ஒரு அரசன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. அந்த போட்டி என்னன்னா, அரசரோட கோட்டை கதவை கைகளால் தள்ளணும். வெற்றி பெறவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாரு. அது என்னன்னா, தோத்துட்டிங்கன்னா தோற்றவரோட கை வெட்டப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. மக்கள் இதை கேட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. பலவாறாக பேசிகிட்டு இருக்காங்க. பயந்துட்டு யாரும் கலந்துக்கவும் இல்லை இந்த போட்டியில் அதிகமாக. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்க முன் வரான். அவனையும் எல்லாரும் திட்டுறாங்க. வேணாம்ப்பா, நீ சின்ன பையன், இந்த வயசில் உன் கை போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, உன் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்லாம் நிறைய பேர் பலவிதமாக அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்கலை. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னா, வெற்றி பெற்றுட்டேன்னா இந்த நாட்டையே ஆளலாம் ஒரு அரசனா. என்ன தோத்துட்டா வெறும் கை தானே போக போகுது அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி வந்து போட்டியில் கலந்துக்கிறான். எல்லாருமே அவனைய பாவமாக பார்த்துட்ருக்குறாங்க, கவலையாக பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறான் அந்த பையன், இந்த பையன் கை கண்டிப்பாக போகுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே அவன் காதில் வாங்கிட்டு தான் இருக்கிறான். அப்பயும் அவன் ரொம்ப தைரியமாக போய் கோட்டையோட கதவை திறக்க போகிறான். அவன் கோட்டையை தள்ளும் போதே கோட்டை கதவு ஈஸியாக திறந்துருச்சு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடடா, எப்படி கோட்டை கதவு முன்னையே தாழ்பால் போடாமல் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அரசர் தெரிவிக்கிறாரு, யார் முன்னாடி முயற்சி செஞ்சு முன் வந்து நிற்கிறானோ அவன் தான் இந்த நாட்டுக்கு சரியான அரசனாக இருப்பான். அதுக்காக தான் இந்த பரீட்சையை நான் வச்சேன். யாருமே முன்னாடி வந்து நிற்கலை. ஆனால் இவன் என்னோட தைரியம் என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ராஜா இவன் தான் சொல்லி மக்கள் முன்னாடி அறிவிக்கிறாரு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவனும் அந்த நாட்டோட நெக்ஸ்ட்டு ராஜாவாக மாறுறான். இது இப்படி தாங்க நாம் நிறைய விஷயத்தில் பயந்துட்டு முன்னாடி போகிறதே கிடையாது, பின்வாங்கிடுறோம். ஆனால் முன்னாடி போகிறவங்களுக்கு எவ்வளவு முன்னேற்றம் கிடைக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி எதையுமே பின்வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு செய்ய பாருங்கள். எதையுமே பின்வாங்கி போகாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் சாதிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.